டாக்டர் என்ன சொன்னாங்க? பேபி செட் பண்ணதான் உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க கூட தானே வந்த நீ. அப்போ உங்க மம்மிக்கு என்ன சொல்லணும் நீ? குழந்தை அழுகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து டாக்டர் சொல்லிட்டாரு. யூரின் போகும்போது அவன் பயப்படுறான், அழுகுறான். 1 வயசு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது டாக்டர் சொன்னாரு. சோ இந்த குழந்தை மட்டும் இல்ல, நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. சோ இப்ப ஸ்டில் நமக்கு வந்து குழந்தைக்கு 9 மந்த் ஆச்சு. இப்போ வரைக்குமே பேபி அழுது தானே இருக்கான். இப்போ ஃபார்முலா மில்க் நீ கொடுக்குற, சரியா? ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம. இப்போ குழந்தை இப்போ அழகி நிப்பாட்டிட்டானா? இல்ல இல்ல. சோ இதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு தாய்ப்பால் அப்படின்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். சோ யாருக்குமே தாய்ப்பால்ன்றது கிடைக்காம தான் இருக்கு, சரியா? சோ எனக்கு நல்லா கிடைச்சிருந்த தாய்ப்பால் உங்களால மட்டும்தான் எனக்கு ஸ்டாப் ஆச்சு. சோ நெகட்டிவா என்ன சொல்லி சொல்லியே என்ன வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த டைம்ல என்னால சாப்பிட முடியாம, சோ குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்முலா மில்க் குடுக்க குடுக்க அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு அவன் மாறிட்டான். சோ என்னோட சக் பண்ணதை நிப்பாட்டிட்டான். சோ பிரஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கிறதே குழந்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், சரியா? சோ 1 ஆர் 2 டைம்ஸ் அப்படி எடுத்துட்டு இருந்தா அப்படின்னு எப்படி அப்போ மில்க் சப்ளை வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா? சோ கம்மியா தானே ஆகும். கரெக்ட் தானே? இதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ் இருந்தா அதுலயே ஃபார்முலா மில்க்லயே கொடுத்துருக்காங்க. சோ மதர்ஸ் மில்க் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஃபார்முலா மில்க்லயே அதுல கீழே எழுதி கொடுத்துருக்காங்க. சொல்லி படிக்கிறீங்க தானே. அதை வந்து பெரிய ஃபார்முலா மில்க் எப்படி உனக்கு தோணுது? ஐயோ குழந்தை பசியில இருக்கிறான், மேபி எனக்கு ஸ்டாப் ஆனாலும் நீ தான் அதை பார்த்துருக்கணும். ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டதால அது ஆச்சு, அது சாப்பிட்டதால இது ஆச்சு, இங்க போனதால அது ஆச்சு, அங்க போனதால அது ஆச்சு. இதெல்லாம் எனக்கு நிஜமாவே புரியல. ரிலாக்ஸா இருக்கணும். குழந்தை தூங்கும்போது நீ தூங்கிக்க, குழந்தை தூங்கும்போது நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லாத, சரியா? குழந்தைய நான் வச்சுக்கிறேன், நீ சாப்பிட்டுக்க. குழந்தைய நான் வச்சுக்கிறேன், நீ குளிச்சுக்க. குழந்தைய நான் வச்சுக்கிறேன், நீ போய் சமைச்சுக்க. இப்படி சொன்னா சோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சோ குழந்தைய நாங்களே வச்சுக்கிட்டு நாங்களே ஒரு வேலையை பார்க்கணும். அது எப்படி நல்லா இருக்கா? கேக்கு நல்லா இருக்கா? சோ அப்ப எப்படி எங்களுக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்க தோணும்? என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு மாதிரி மென்டலி நீங்க டார்ச்சர் பண்றீங்க. சொல்றீங்க இல்லையா? சுடுவா ஊத்து, வசம் ஊத்து, மண்டைய அப்படி புடிச்சு அழுத்து, மூக்கு புடிச்சு இப்படி எடுத்து விடு, நாக்க உள்ள விட்டு தூக்கி விடு. இதெல்லாம் எனக்கு புரியவே இல்ல. நிஜமா இதெல்லாம் ரியாலிட்டிக்கு ஒத்து வருதா? அந்த காலத்துல ஏதோ பண்ணாங்க, ஓகே. இந்த காலத்துலயும் அதையே ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதையே நீ மண்டையாட்டினா என்ன அர்த்தம்?